கோவையில் என் வாகனம் ஊர்ந்து செல்லவில்லை, மக்கள் வெள்ளத்தில் நீந்திச் சென்றது. கோவைக்கு பெரும் திட்டங்களை செய்து கொடுத்த நம்பிக்கையோடும் உரிமையோடும் சொல்கிறேன். கோவையில் வெல்லப் போவது நாம் தான் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தேமுதிக 2021 வாங்கிய ஓட்டு சதவீதம் 0.5%. அதை வைத்துக் கொண்டு டூப்படித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஏப்ரல் 23 ஓட்டுப்பதிவு நாளன்று முதல் ஆளாக ஓட்டு போட்டுவிட்டு பாரதிய ஜனதா பூத் ஏஜென்டாக ஓட்டுச்சாவடியில் பணியாற்றப் போகிறேன். ஓட்டுப்பதிவு முடியும் வரை குறிப்பிட்ட அந்த ஓட்டுச்சாவடியில் தான் இருப்பேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்ட நிலையில் இரவு அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பாரதிய ஜனதா நாட்டில் வகுப்புவாத வன்முறையை தூண்டுகிறது. திருப்பரங்குன்றத்திலும் அதே விளையாட்டை பாஜக முயற்சித்தது. ஆனால் அவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டினர் என கனிமொழி எம்பி தெரிவித்தார். சேலம் தூத்துக்குடி கலெக்டர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் கலெக்டராக அருண் தம்புராஜும் தூத்துக்குடி கலெக்டராக விஷு மகாஜனையும் தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது.